டிஎன்பிசியில் பொறுத்தளவுக்கு படிக்கிறவங்க +2 ஹிஸ்ட்ரி புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பாடம் 9ஆம் பாடம்னு ஒரு 2 பாடம் இருக்கும். இப்போ இதான் +2 ஹிஸ்ட்ரி புக்கு. இந்த புக்கில் இருக்கிற 7 பாடம் அப்படிங்கிறத இப்போ அது வந்து ஐஎன்எம் சார்ந்து வச்சுக்காங்க. அந்த 8ஆம் பாடமும் 9ஆம் பாடமும் 8ஆம் பாடத்தில் என்ன இருக்குன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் 10th கான்ஸ்டியூஷன் படிச்சிருந்தீங்கன்னா அந்த 8ஆம் பாடத்தை போய் ரீட் பண்ணுங்கள். கான்ஸ்டியூஷன் தான் மொழிவாரி மாநிலங்களை எப்படி பிரித்தாங்க, சுதேச அரசுகள் எப்படி இணைச்சாங்க, சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கிட்டால் சேஃப்டி தான். அதே மாதிரி 9ஆம் பாடம் ஒன்று இருக்கும். அது ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ் பற்றி, ஐந்தாண்டு திட்டம் என்ன, வேளாண்மை புரட்சி என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த பாடம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த 8ஆம் பாடம் 9ஆம் பாடம் நேரம் இருந்தால் இப்போ கூட இல்லை, எக்ஸாம் போகிறதுக்கு இடையில எங்கனையாவது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபார் ரீட் பண்ணிக்கலாம். இதே எக்ஸாமுக்கு முதல் நாள் நான் சொல்லலை, இடையில இந்த 10 நாளைக்குள்ளே இடையில இந்த 2 படத்தை ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. நல்ல ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட போவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 8, 9 மறந்துடாதீங்க. +2 ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ.